ஹலோ ஆல், நான் என்எம் சிரஞ்சித். இன்னைக்கு திருக்குறள்ல 10வது அதிகாரம் இனியவை கூறல் அந்த அதிகாரத்தை தான் பார்க்க போகிறோம். இனியவை கூறல் அப்படின்னா நல்லதே சொல்லணும், நல்ல வார்த்தைகளை சொல்றது தான் இனியவை கூறல். இனிய சொற்களை சொல்லுங்கள் என்பதே பொருள். ஸோ விதவுட் ஃபர்தர் அடு, லெட்ஸ் கெட் இன் டு குரல்ஸ். இந்த நல்லதே செய் நல்லதே நடக்கும்ன்ற மாதிரி நல்லதே சொல் நல்லதே நடக்கும் அப்படின்றது தான் இந்த 10 குறள்லையும் பொருளாக இருக்கும். ஸோ பார்ப்போம். அறத்துப்பால் இல்லறையல்ல 10வது அதிகாரம் இனியவை கூறலின் முதல் குறள். இன்சொலால் ஈரம் அலை இப்படிரு இலவாம் செம்பொருள் கண்டார் வாய்ச்சொல். பொருள்: செம்மையான பொருளை அறிந்தவர்களின் வாய்ச்சொற்கள் இனிய சொற்களாய் அன்பு கலந்ததாய் வஞ்சம் இல்லாததாய் இருக்கும். செம்மைனா சிறப்புன்னு அர்த்தம். நம்ம பேச்சு வழக்கில் கூட இருக்குது, செம்மடா, அவன் செம்மையா ஆடினா, அவன் செம்மையா பாடினா, லைக் அந்த பேச்சு வழக்கில் செம்மை அப்படின்னு யூஸ் பண்ணுறோம்ல, அது இந்த செம்மை அப்படின்ற வார்த்தையிலிருந்து மருவி வந்தது தான் செம்மை. ஸோ செம்மைனா சிறப்புன்னு ஒரு பொருள். செம்மைக்கு நிறைய பொருள், நேர்மை, அழகு அப்படி வருது. ஸோ இதில் செம்மைனா சிறப்பு. ஸோ இந்த குறளில் செம்மையான பொருளை தெரிஞ்சவங்க, அறிந்தவர்கள், அப்படி தெரிஞ்சவங்க அவங்களோட வாயிலிருந்து வர வார்த்தைகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, இனிய சொற்களாய் அன்பு கலந்ததாய் வஞ்சம் இல்லாததாய் இருக்கும். நல்ல வார்த்தையாக வரும், அன்பு கலந்ததாக வரும். அந்த வார்த்தையிலே அவங்க பேசுகிறப்பையும் அன்பு கலந்துருக்கும், நல்ல வார்த்தையாக சொல்லுவாங்க. அதில் வஞ்சம் இருக்காது. ஒரு காழ்ப்புணர்ச்சியோ வஞ்சமோ எந்த இதுவும் இல்லாமல் நல்லதே சொல்கிறது தான் சிறப்பான பொருளை அறிந்தவர்களிடமிருந்து வரும் வாய்ச்சொற்கள். நம்ம நாமக்கல் கவிஞர் உரையும் பார்க்கும். இல்வாழ்க்கையின் பயன்களை செம்மையாக அறிந்தவர்களுடைய வாயிலிருந்து வெளிவரும் சொற்கள் இனிமையாகவும் அன்பு கலந்தனவாகவும் வஞ்ச நோக்கம் இல்லாதனவாகவும் இருக்கும். இதுதான் இனியவை கூறல். அவர் அதிகாரத்தின் பொருளே இதில் சொல்லியிருக்காரு. இல்வாழ்க்கையின் பயன்களை, அதாவது ஒரு குடும்ப வாழ்க்கையோட பயன்களை நல்லா சிறப்பாக தெரிஞ்சவங்க வாயிலிருந்து வர வார்த்தை. ஏன்னா ஒரு ஃபேமிலி நடத்துகிறவங்க, அவங்க ஒரு குடும்பத்தோடு இருக்கவங்க. ஸோ ஒரு தவறான வார்த்தை ஒருத்தவங்க மேலே பயன்படுத்திட்டா அது ரிட்டன் அவங்க வாழ்க்கையில் தப்பானதாக நடக்கும். ஸோ ஒரு குடும்ப வாழ்க்கை நடத்துகிறவங்க, இல்வாழ்க்கை நடத்துகிறவங்க, வர வார்த்தை வாயிலிருந்து வர்றது நல்ல வார்த்தையாக வரணும். அப்படி நல்ல வார்த்தை வந்தால் தான் நம்ம வாழ்க்கைக்கு நல்லது நடக்கும். ஸோ குடும்பத்துக்கு எந்த கெட்டதும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அது தெரிஞ்சவங்க, அறிஞ்சவங்க, புரிஞ்சவங்க வாயிலிருந்து வர வார்த்தை எப்படி இருக்கும்னா, இனிமையான சொற்களாக வரும், அது அன்பு கலந்ததாகவும் வரும், வஞ்ச நோக்கம் இல்லாததாக வரும். யார் மேலேயும் எந்த கஷ்டத்தையும் கொடுத்துக்கூடாது, யாருக்கும் எந்த கஷ்டமும் கொடுத்துக்கூடாது, நம்ம பேச்சு ஒருத்தவங்களை ஹர்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்ற நோக்கத்தோடு தான் வரும். இதுக்கு பேர் தான் இனியவை கூறல், நல்லது நல்ல வார்த்தைகள் கூறுவது என்பதின் பொருள் என்று இந்த குறளில் உள்ளது. அடுத்த குறள். அகனமர்ந்து ஈதலின் நன்றே முகனமர்ந்து இன்சொலன் ஆகப்பெறின். பொருள்: முகமலர்ச்சியோடு இனிதாக சொல்லும் இயல்பும் பெற்றவனானால் அது அவன் மனமகிழ்ச்சியோடு கொடுக்கும் பொருளை விட நல்லதாகும். புரியுதோ? ஸோ முகமலர்ச்சினா முகத்தில் சிரித்த முகத்தோட என்ன மாதிரி. ஸோ முகமலர்ச்சியோட சிரித்த முகத்தோட ஒருத்தவங்க கிட்ட பேசுகிறப்போ முகமலர்ச்சியோட நல்ல வார்த்தைகளே ஒருத்தன் பேசுகிறான், நல்ல வார்த்தைகளாக சொல்கிறான் அப்படின்றப்போ அவன் மனமகிழ்ச்சியோட மனசார நான் கொடுக்குறேன் அப்படின்னு நிறைய பேருக்கு நம்மளால் முடிஞ்சது கொடுப்போம். மனசார கொடுக்குறேன், ஏன்னா அவங்க ஹாப்பியாக, இன்டர்னலி தே ஆர் ஹாப்பி. அவங்க ரொம்ப ஓவர்வெல்மிங்காக மன சந்தோஷத்தோட இருக்கிறத என் மனசார கொடுக்குறேன் அப்படின்னு கொடுப்பாங்க. அந்த மாதிரி அவங்க கொடுக்குற பொருளை விட சிறந்தது முகமலர்ச்சியோட சிரித்த முகத்தோட நல்ல வார்த்தைகள் கூறுவது. நல்ல வார்த்தையில் ஒருத்தவங்களை ஆசீர்வாதம் பண்ணுறது. நம்ம பெரியவங்க கிட்டலாம் கல்யாணத்தப்போ இல்லை ஏதாச்சும் ஒரு விசேஷமாப்போ போய் ஆசீர்வாதம் வாங்கினா அவங்க சிரித்த முகத்தோட சந்தோஷமாக வாழ்த்துவாங்க. 16ம் பெற்று பெருவாழ்வு வாழ்க அப்படின்ற மாதிரி. அப்போ வந்துட்டு அவங்க நல்ல மனசோட சிரித்த முகத்தோட தான் வாழ்த்துவாங்க. அதனால அது பலிக்கும், நல்லதாகவே நடக்கும். யாரும் வந்துட்டு வெளியே சும்மா சிரிச்சுக்கிட்டு உள்ள ஒன்று வச்சுட்டு அப்படி வாழ்த்த போகிறதில்ல. சில பேர் இருக்காங்க, பட் கொஞ்சம் நிறைய பேர் வந்துட்டு சந்தோஷமாக சிரித்த முகத்தோட வாழ்த்துறது ஒரு பொருளை மனசார கொடுக்கறத விட சிறந்தது. இந்த குணம் தானம் கொடுப்பதினும் சிறந்தது. முகமலர்ச்சியோடு இனிய வார்த்தைகளை சொல்லுவது மனப்பூர்வமாக தானம் கொடுப்பதிலும் நல்லது. ஸோ ஒருத்தவங்க கிட்ட முகமலர்ச்சியோட சிரிச்சுக்கிட்டே நல்ல வார்த்தைகளை சொல்றது மன மகிழ்ச்சியோட தானம். வேற யாருக்கா இருந்தாலும் ஓகே, அவங்கள பார்த்தா பாவமாக இருக்குது, இல்லை என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குற பொருளை விட சிறந்தது எதுனா சிரிச்சுக்கிட்டே நல்ல வார்த்தைகள் மற்றவங்க கிட்ட பேசுறது அதை விட சிறந்தது. எதை விடனா தானத்தை கொடுப்பதை விட சிறந்தது என்று இந்த குறளின் பொருள் அமைந்துள்ளது. அடுத்த குறள். முகத்தான் அமர்ந்து இனிது நோக்கி அகத்தானம் இன்சொல்லினதே அறம். பொருள்: முகத்தோற்றத்தால் விருப்பத்தோடு இனிமையாக பார்த்து உள்ளத்திலிருந்து வரும் இனிய சொற்களையும் சொல்லும் அதுவே அறமாகும்.
தர்மம் என்பதே இனியவை கூறுவதில் அடங்கிவிடும். முகமலர்ச்சியோடு இனிமை தர பார்த்து மனப்பூர்வமாக இனிய வார்த்தைகளை சொல்லுவதே அறங்களின் அடிப்படை. ஸோ இந்த குறள்ல அறம்னா நல்லது, அறம் செய்தல்னா நல்லது செய்தல். ஸோ ஒரு அறத்தின் அடிப்படை என்ன அப்படின்றது இந்த குறள்ல இருக்குன்னா, தான தர்மங்கள் செய்யறத விட மிக சிறந்தது ஒருத்தவங்கள பார்த்து முகமலர்ச்சியோட நல்ல வார்த்தைய சொல்றது தான் ஒரு அடிப்படையான அறம். அதுதான் நல்லது. அதுக்கப்புறம் தான் இந்த தானமும், தர்மமும். ஸோ ஒரு பெர்சன ஃபர்ஸ்ட்டு பார்க்குறப்போ, அவங்கள பார்க்குறப்பயே சிரிச்ச முகத்தோட வெல்கம் பண்ணி, ரிசீவ் பண்ணி, அவங்க கிட்ட நல்ல வார்த்தைகள் சந்தோஷமா மனசுல இருந்து நல்ல வார்த்தைகள் பேசி, நன்மதிப்போட அவங்கள நடத்துறது தான் அறம். அதுக்கப்புறம் தான் இந்த தான தர்மங்கள்லாம் வரும். அதுதான் இந்த குறளின் பொருளா இருக்கு. அதுவே நல்லொழுக்கமும் கூட என்று திருவள்ளுவர் கூறுகிறார். அடுத்த குறள் போவோம். துன்புறும் துவ்வாமை இல்லாகும் யார்மாட்டும் இன்புறும் இன்சொலவர்க்கு. பொருள்: எவரிடத்தும் இன்பம் உண்டாகத் தகுந்த இன்சொல்லை பேசுபவர்க்கு துன்பத்தை மிகுதியாக்கும் வறுமையும் இல்லாமற் போகும். இதுல என்னன்னா, தெரிஞ்சவங்க கிட்ட மட்டும் சிரிச்சு பேசுறது இல்லாம, எவரிடத்தும் யாரா இருந்தாலும் சரி, ஹூ எவர் த பர்சன் இஸ், நமக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க யாரா இருந்தாலும் அவங்க கிட்ட முகமலர்ச்சியோட சிரிச்ச முகத்தோட ரிசீவ் பண்ணி பேசுனா, அவனுக்கு நல்லதே நடக்கும், வறுமை வராது அப்படின்றது தான் இருக்கு. நம்ம வாழ்க்கையில துன்பத்த அதிகமாக்குறது வறுமை தான். இப்போ நம்ம எல்லார் லைஃப்லயுமே என்னதான் திருக்குறள் வந்துட்டு 2000 வருடங்கள் பழமையான ஒரு நூலா இருந்தாலும், அப்பயும் வறுமை இருந்திருக்கு. இப்பயும் நம்ம வறுமை என்ன அப்படின்னு நினைக்கிறோம்னா, நம்மகிட்ட காசு இல்லன்னா வறுமை தான். ரைட்? வறுமை தான் துன்பத்த தரும். நம்மகிட்ட காசு இருந்தா, நம்ம எதுக்கு கஷ்டப்பட போறோம்? நம்மகிட்ட வறுமை இல்ல. காசு இருந்தா வறுமை இருக்காது. ஸோ, வறுமை இல்லன்னா நம்மகிட்ட துன்பம் இல்ல. ஸோ, அந்த மாரி வறுமைன்ற துன்பம் இல்லாம இருக்கணும்னா, யாரா இருந்தாலும் அவங்க கிட்ட சிரிச்ச முகத்தோட பேசி, நல்ல வார்த்தைகள பேசுறது வறுமை இல்லாமற் போக்கும். அப்படிப்பட்டவர்களுக்கு வறுமையே வராது. யாரிடத்திலும் இன்பம் உண்டாக்கக்கூடிய இனிய சொற்களையே பேசுகின்றவர்களுக்கு துன்பம் தருகிற பசி பிணியே வராது. யாரா இருந்தாலும், யார்கிட்ட பேசுறதா இருந்தாலும், அவங்க கிட்ட சிரிச்ச முகத்தோட, ஒரு சந்தோஷமா, இனியவை பேசி, அதாவது அவங்களுக்கு இன்பமும் அளிக்கணும். அவங்க நம்ம பேசுறது கேட்கவே அவங்க சந்தோஷப்படணும். நல்ல வார்த்தையா சொல்றான், நல்லதே சொல்றான் அப்படின்ட்டு அவங்க மனசுக்கு பாசிட்டிவ் எனர்ஜியா சொல்ற மாரி அவங்களும் வந்துட்டு லைக் அ நல்ல பாசிட்டிவ் வைப்ஸ் கிடைக்குது அப்படின்ற மாரி, நம்ம பேசுற பேச்சு மத்தவங்களுக்கு சந்தோஷத்த தரணும். ஸோ அந்த மாரி நல்ல வார்த்தைகள கூறி, நல்லதே சொன்னா, யாருக்கிட்டயா இருந்தாலும், அவங்க ஒரு தேர்ட் பெர்சனா இருக்கலாம், தெரியாத பெர்சனா கூட இருக்கலாம். அவங்கள பார்த்து பேசுறப்போ சிரிச்ச முகத்தோட சந்தோஷமா மனசுல இருக்கிறத அ இனிமையா அவங்களுக்கும் இன்பம் அளிக்கிற மாரி பேசினா, வறுமையே வராது. அந்த வறுமை வரலன்னா நமக்கு பசி வராது. ஸோ அந்த பசின்ற துன்பம் இப்படிப்பட்டவர்களுக்கு வராது. அடுத்த குறள். பணிவுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவற்கு அணியல்ல மற்று பிற. பொருள்: பணிவு உடையவனாகவும் இனிதாகச் சொல்பவனாகவும் ஆகுதல் ஒருவனுக்கு அணிகலனாகும். பிறவெல்லாம் அணிகலன்கள் ஆகா. ஒரு பெர்சன் வந்துட்டு பணிவு உடையவராகவும், பணிவுனா பணிந்து போறது. ஆ ஒரு ஆட்டிட்யூட், ஈகோ, தலைக்கனம், செருக்கு எதுவும் இல்லாம பணிஞ்சு போறவங்க. பெரியவங்க கிட்ட மதிப்பு குடுக்குறவங்க, சின்னவங்களா இருந்தாலும் மதிச்சு பேசுறவங்க. தனக்கு ஈக்குவலா இருக்கிற ஏஜ்ல இருக்கிறவங்க கிட்டயும் ஒரு நன்மதிப்போட பணிந்து, சொல்லுங்க. நம்ம யாருக்கும் மேலயும் இல்ல, யாருக்கும் கீழயும் இல்ல. சமமா ஆனா அந்த பணிதல் அவ்ளோ சீக்கிரம் எல்லாருக்கும் வந்துராது. நான் தான் பெரிய ஆளு அப்டின்ற ஒரு ஆட்டிட்யூட், ஈகோ நெறைய பேர்கிட்ட இருக்கும். ஸோ அப்டி அந்த தலைக்கனம், செருக்கு இல்லாம பணிவு உடையவனாகவும், நல்ல வார்த்தைகள் இனியவை கூறி மற்றவர்களின் மனது புண்படாதபடியும், அவங்க மனசு சந்தோஷப்படுற மாரி நல்ல வார்த்தைகள பேசுற ஒருத்தனுக்கு, அதுதான் அணிகலன். அணிகலன்னா ஜுவல்ஸ். அ அவனுக்கு வந்துட்டு அதுதான் ஒரு ஆபரணங்கள் மாரி. அவனுக்கு அழகு சேர்க்கிற அணிகலன். மத்த எல்லா அணிகலனும் அணிகலன் ஆகா. அதாவது வேற எந்த நகை போட்டாலும் அதெல்லாம் நகை இல்ல. அவன் ஒரு 2 கிலோ செயினு, 1 கிலோக்கு அ அ இந்த சைட்ல காப்பு, இந்த சைட்ல காப்பு சம்திங் என்ன போட்டுட்டு இருந்தாலும், அதெல்லாம் அணிகலன்கள் இல்ல. ஆனா ஒரு பெர்சனுக்கு உண்மையான அணிகலன் எதுன்னா, அவன் பணிவா நடந்துக்கிற விதமும், நல்ல வார்த்தைகள பேசி மத்தவங்கள சந்தோஷம் படுத்துறதும் தான் அவனுக்கு உண்மையான அணிகலன்கள் ஆகும். பசி வராமல் இருப்பதற்காக மட்டுமல்ல, வணக்கம் உடையவனாகவும், இனிய சொற்களே பேசுகிறவனாகவும் இருப்பதுதான் மனிதனுக்கு அழகு. அது மட்டுமல்ல, அதனால் வேறு பல நன்மைகளும் உண்டு. வணக்கம் உடையவனாக, வணங்கி இருக்கிறவனா, நல்ல பேச்சு பேசுறவனா இருந்தா எல்லாம் நல்லதே நடக்கும். அதனால பசின்ற பிணி மட்டும் போகாம, அதையும் தாண்டி நல்லது அவன் வாழ்க்கையில நடக்கும். அந்த நன்மைகள்லாம் அடுத்த வர குறள்களின் பொருள்ல நம்ம நாமக்கல் கவிஞர் சொல்லியிருப்பாரு. ஸோ பேசிக்கா பணிந்து, வணங்கி, நல்ல சொற்களை யாரிடமும் பேசுவதே அறம்.
அது செய்தாலே நல்லது நம்மை தேடி வரும். நம் வாழ்க்கை சிறப்பாக அமையும் என்பதே இந்த குறளின் பொருள். அடுத்த குறள். அல்லவை தேய அறம் பெருகும் நல்லவை நாடி இனிய சொலின். பொருள். நன்மையானவைகளையே விரும்பி இனிய சொற்களையும் சொல்லி வந்தால் அதனால் பாவங்கள் தேய்ந்து போக அறம் வளர்ந்து பெருகும். அதாவது இத மாத்துறதுக்கு நமக்கு நம்ம முன்னாடில இருந்தே பழக்கப்பட்டிருக்கணுமே நல்லதெல்லாம் பேசுறதுக்கு அப்படின்றதெல்லாம் இல்லாம, இப்போதுல இருந்தே ஆரம்பிக்கலாம். நன்மையானவைகளையே பேசி, நல்ல வார்த்தைகள பேசி, இனிய சொற்களையும் சொல்லி வந்தால், அதாவது நல்ல மனமோட, நல்ல இனிமையான வார்த்தைகள சொல்லிட்டு வந்தா, நம்ப வாழ்க்கையில செஞ்ச பாவங்கள் மட்டும் போறது இல்லாம, புண்ணியங்கள் தேடி அதுவா வரும். அறமும் வளர்ந்து பெருகும். அறம்னாலே நல்லது. நல்லது செய்றது நமக்கு புண்ணியம் தான். ஸோ, பாவம் போயிட்டு புண்ணியம் நமக்கு சேரும். எதனாலனா, நல்ல வார்த்தைகளையும், நல்ல சொற்களையும் பிறரிடம் சொல்வது, பேசுவது. அந்த வேறு பல நன்மைகள் என்னவென்றால், நல்ல எண்ணத்தோடு நல்ல சொற்களையே பேசினால் பாவங்கள் குறைந்து புண்ணியம் அதிகமாகும். நம்ம நாமக்கல் கவிஞர் வந்துட்டு எப்பயுமே ஒரு குறளின் பொருள், அதுக்கு அடுத்த பொருள் அப்படியே கன்டினியூவேஷனா இருக்கும். ஸோ அந்த மாதிரி போன குறள்ல விட்ட மிச்சம். இதுல அந்த வேறு பல நன்மைகள் என்ன என்றால், நல்லது பேசி, நல்லதே நெனச்சு, இனிமையான வார்த்தைகள ஒருத்தர்கிட்ட சொல்றது, பாவத்த போக்குறது மட்டும் இல்ல, புண்ணியம் வந்து சேரும் என்பதே இந்த குறளின் பொருளா சொல்லியிருக்காரு. ஸோ நல்ல எண்ணத்தோடு, நல்ல வார்த்தைய, இனிமையான வார்த்தைகள ஒருத்தவங்க கிட்ட பேசினா நல்லதே நடக்கும். பாவம் அழியும். புண்ணியம் பெருகும். அடுத்த குறள். நயன் ஈன்று நன்றி பயக்கும் பயன் ஈன்று பண்பின் தலைப்பிரியாச் சொல். பொருள். பிறர்க்கு நல்ல பயனை தந்து நல்ல பண்பிலிருந்து ஒரு சிறிதும் விலகாத சொற்கள் சொல்வானுக்கும் நன்மை தந்து உபகாரம் செய்யும். மற்றவங்களுக்கு நல்லது செஞ்சு நல்ல வார்த்தைகளே சொல்லி ஆம், எந்த கடினமான சொற்களும் யூஸ் பண்ணாம தப்பா யாரையும் திட்டிராம நல்ல சொற்களையே சொல்லி வரவனுக்கு நல்லதே நடக்கும். நன்மையே வந்துட்டு அவனுக்கு உபகாரம், உதவி செய்யும். நல்லது இப்படி இருக்க ஒரு பர்சனுக்கு உதவி அதுவாவே வந்து உதவி செய்யும். நல்லது அவனுக்கு அதுவாவே வந்து உதவி செய்யும். கர்ம பலன் மாதிரி தான். வாட் யூ கிவ் யூ வில் கெட். நல்ல எண்ணம் என்பது பிறருக்கு நன்மை வர எண்ணுவது. பிறருக்கு நன்மை உண்டாகும்படி சொல்லுவதன் பண்பு கெடாதபடி பேசுகின்ற இனிய வார்த்தைகள் பேசுகின்றவனுக்கு அருள் குணத்தை உண்டாக்கி பல நன்மைகளை செய்யும். நல்ல எண்ணம்ன்றது மத்தவங்களுக்கும் நல்லது நடக்கணும் அப்படின்னு நினைச்சு செய்யற செயல் தான் நல்ல எண்ணம். யாராச்சும் கெட்டு போகணும்னு நினைச்சா அது அது நல்ல எண்ணம் கிடையாது. ஸோ நல்ல எண்ணத்தோட இருக்கிறது மற்றவங்களும் நல்லது நடக்கணும், மற்றவங்களுக்கும் நல்லது செய்யணும் அப்படின்னு நினைச்சு நடக்கிறது தான் நல்ல எண்ணம். மற்றவங்களுக்கு நல்லது நடக்கிற மாதிரி துன்பம் தராத மாதிரி வார்த்தைகளை பேசி ஒரு பர்சன் இருக்கப்ப அருள் குணம், அருள் குணம்னா கடவுளின் அருள் சம்திங் அப்படி வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி பேசுகிற மற்றவங்களுக்கு இனியவையா, மற்றவங்களுக்கு நல்ல எண்ணத்தோட நல்லது செஞ்சு நல்ல வார்த்தைகளே பயன்படுத்தி அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குறவங்களுக்கு கடவுளின் அருள் உண்டு. அதனால அது அவங்களுக்கு நல்லது கண்டிப்பாக செய்யும். அவங்களுக்கு எந்த கெட்ட விஷயமும் நடக்காது. அடுத்த குறள். சிறுமையுள் நீங்கிய இன்சொல் மறுமையும் இம்மையும் இன்பம் தரும். பொருள். சிறுமையான எண்ணங்கள் இல்லாத இனிய சொற்கள் மறுமையிலும் இம்மையிலும் ஒருவனுக்கு இன்பத்தை தரும். சிறுமையான எண்ணம் இல்லாத இனிய சொற்கள், அதாவது ஒருத்தன் சில்லற பைய அப்படின்ற மாதிரி அவனோட எண்ணம் எல்லாம் சின்ன இதுவாக தான் இருக்கும். ஒருத்தன் சின்ன மூளை வச்சிருக்கானா அவனோட திங்கிங் அவ்வளோதான் இருக்கும். அதாவது மூளை சைஸை கம்பேர் பண்ணல. அதாவது ஒருத்தவனுக்கு அறிவுன்றது மூளை சைஸ் இல்லை, அவன் மூளையில் இருக்கிற அறிவும் ஆற்றலும் தான். ஸோ கேவலமான அந்த சிறுமைனா கேவலமான ஒரு பொருள் வச்சுக்கலாம். ஸோ கேவலமான எண்ணம் இல்லாமல் ஒருத்தவங்களுக்கு இனிய சொற்கள் சொல்லும்போது மறுமைனா ஒன்று மறுபிறப்புன்னு வச்சுக்கலாம். மறுபிறப்பு இல்லைனா இறந்த பிறகு நம்ம ஆன்மா வந்துட்டு ஆஃப்டர் லைஃபுக்கு போவோம். ஸோ சொர்க்கமோ நரகமோ. ஸோ அந்த மாதிரி அங்கே வாழ்கிறதா இருந்தாலும் நல்லதே நடக்கும். மறுமையிலும் இம்மையிலும் இந்த பிறப்புலையும் சரி அடுத்த பிறப்புலையும் சரி நல்லது தான் நடக்கும். யாருக்குன்னா கேவலமான எண்ணம் இல்லாத நல்ல எண்ணம் கொண்டு மற்றவங்க கிட்ட நல்ல வார்த்தை பேசுகிறவங்களுக்கு, அவங்களுக்கு தான் இந்த பிறப்புலையும் சரி அடுத்த பிறப்புலையும் சரி நல்லதே நடக்கும். அதுக்கு என்ன பண்ணணும்னா நல்லதே பேசணும், எந்த கெட்ட எண்ணமும் இருக்கக்கூடாது. அதனால் இம்மைக்கு மட்டுமல்ல மறுமைக்கும் உதவும். மனத்தில் கெட்ட எண்ணம் இல்லாமல் இனிய சொற்களையே பேசினால் அது இம்மை மறுமை இரண்டுக்கும் நன்மை உண்டாகும். அதேதான் இந்த பிறப்புக்கும் சரி அடுத்த பிறப்புக்கும் சரி நல்லது நடக்கணும், நல்லதே நம்ம லைஃப் லாங் தொடரணும் அப்படின்னா இனிமையான சொற்கள் பேசுறது மட்டும் இல்லாமல்
கெட்ட எண்ணங்கள் எதுவும் இருக்கக்கூடாது. கேவலமான ஒரு எண்ணத்த வச்சுட்டு ஒருத்தவங்களுக்கு கெட்டது செய்றதா இருந்தா, நமக்கு இந்த லைஃப்லயும் நல்லது நடக்காது. அடுத்த லைஃப்லயும் நல்லது நடக்காது. ஸோ நம்ம லைஃப் நல்லபடியா ஹேப்பியா இருக்கணும் அப்டின்னாலும், அடுத்த லைஃப் ஹேப்பியா கிடைக்கணும்னாலும், நல்ல வார்த்தைகள பேசி கெட்ட எண்ணங்கள தவிர்க்கிறது நல்லது. அடுத்த குறள், "இன்சொல் இனிது ஈன்றல் காண்பான் எவன்கொலோ வன்சொல் வழங்குவது." பொருள்: இனிய சொற்கள் தனக்கு மிகுந்த இன்பத்தைத் தருவதனைக் காண்பவன், வன்சொற்களை வழங்குவது எந்த காரணத்தாலோ? புரியுதோ? நல்ல வார்த்தைகள், இனிய சொற்கள் ஒருத்தன் சொல்றதுனால, அதனால நல்லது நடக்கிறப்போ, அவன் எதுக்கு வன்சொற்கள், வன்மையான ஒரு சொற்கள், கடுமையான சொற்கள் எதுக்கு எதுக்கு சொல்றானோ? ஸோ ஒருத்தவங்க வந்துட்டு ஒரு சந்தோஷமான, இனிமையான வார்த்தைகள மத்தவங்க கிட்ட யூஸ் பண்ணி, சந்தோஷம் திருப்பி ரிட்டர்ன் வரப்ப, எதுக்கு ஒருத்தவங்கள திட்டி, கஷ்டப்படுத்தி, திருப்பி அவங்களுக்கே அந்த கஷ்டம் எடுத்துக்கணும்? அப்படின்றது தான் இந்த பொருளின் பொருள். "மறுமையைப் பற்றி எண்ணாவிட்டாலும், இம்மையிலேயே கண்ணார பார்க்கிறோமே! இனிய வார்த்தைகளால் இனிய பலன்கள் உண்டாவதை தினம் தினம் கண்ணுக்கு முன்னால் பார்த்துக் கொண்டிருக்கிற மனிதன், எதற்காக துன்பத்தை உண்டாக்குகிற கடுஞ்சொற்களைப் பேசுகிறானோ தெரியவில்லை." நீங்க அடுத்த லைஃப நெனச்சு பார்க்கலனாலும் சரி, இந்த லைஃப் இருக்குதுல்ல, நம்ம கண்ணு முன்னாடி தான நடக்குது. ஒருத்தவன் நல்லது பேசுறான், நல்லதே நெனைக்கிறான்னா, நம்ப கிளாஸ்மேட்டோ சம்திங் ஒருத்தன் ரொம்ப நல்லவனா இருப்பான். அவன சுத்தி குட் ஃபிரெண்ட்ஸ் இருப்பாங்க. அவங்க கிட்ட அந்த பெர்சன் கிட்ட வந்துட்டு ஒரு பேட் இன்டென்ஷனோட போனோம்னு நமக்கே தோணாது. அவன் நல்ல பையன். அவன எதுக்குடா நம்ம நோண்டணும்? இல்ல நம்ம எதுக்கு அவன கெடுக்கணும்? அப்படின்னு நமக்கு தோணும். அந்த மாரி நல்லது நெனச்சு நல்லது பேசுறவங்களுக்கு நல்லதே நடக்கிறப்ப, அத நம்ம கண்ணாலயும் பார்க்குறோம். அத பார்த்துட்டும் ஒரு மனுஷன் எதுக்கு ஒருத்தன் மேல வன்மையா வன்சொற்கள் யூஸ் பண்ணணும்? ஒருத்தவங்கள திட்டுறது, இல்ல கெட்ட எண்ணத்தோட ஏதாச்சும் ஒண்ணு சொல்லிடுறது எதுக்கு? நம்ம தான் கண்ணு முன்னாடியே பார்க்குறோமே, நல்லது சொல்றவங்களுக்கு நல்லது நடக்குதுன்னு. அது தெரிஞ்சும் ஏன் இந்த மனிதர்கள் இப்படி இருக்காங்க? அப்படின்றது தான் இந்த குறளின் பொருளா இருக்கு. நம்மளும் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் தான். அடுத்த குறள் நம்ம நெறைய பேருக்கு தெரிஞ்ச குறள். மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரியும். அந்த மாரி ஒரு குறள் தான் இது. ஸோ, இனியவை கூறல் அதிகாரத்தின் இறுதிக் குறள். "இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று." தெரிஞ்ச குறள் தானே? ஆனா பொருள் நெறைய பேருக்கு தெரியாது. சொல்லுவோம். "இனிய சொற்கள் இருக்கின்ற போது ஒருவன் இன்னாத சொற்களை கூறுதல் இனிய கனி இருக்கவும் காயைத் தின்பது போன்றதே." நல்ல வார்த்தை எவ்வளவோ இருக்கிறப்போ, எதுக்குடா நீங்க இவ்ளோ தீய சொற்கள பயன்படுத்துறீங்க? அப்படி பயன்படுத்துறது எப்படின்னா, ஒரு மரத்துல பழம் இருக்குது அழகா. மாம்பழம்னே வச்சுக்கயேன். அழகா மாம்பழம் இருக்கிறப்போ, பிஞ்சு காய மாங்காய எதுக்குடா கடிக்கிறீங்க? ஜஸ்ட் பழமே பழுத்து அவ்வளோ சுவையா இருக்கும். நீங்க எதுக்கு காய தின்னுட்டு இருக்கீங்க? ஸோ, நல்ல வார்த்தைகள் இருக்குது. நல்ல வார்த்தைகள பயன்படுத்தி சந்தோஷமா மத்தவங்க மனசும் புண்படுத்தாம ஜாலியா பேசுங்க. எதுக்கு இந்த வன்மையான சொற்கள் எல்லாம்? ஆகையினால், இனிய வார்த்தைகள் வேண்டிய மட்டும் இருக்கும்போது, துன்பமான வார்த்தைகளை பேசுவது, ஒரு மரத்தில் பழங்கள் வேண்டிய மட்டும் இருக்க, பழத்தை விட்டு பச்சை காய்களை பறித்துக் கொள்வது போலத்தான். ஸோ மரத்துல ஸ்வீட்டான பழம் இருக்கப்ப, எதுக்குப்பா நீங்க தேடி போய் காய தின்றீங்க? அந்த மாரி தான் வாழ்க்கையில நம்ம வந்துட்டு சுத்தி நெறைய பேர பார்க்குறோம், நெறைய பேர மீட் பண்றோம். எல்லார்கிட்டயும் ஒரே மாதிரி பேசிட்டுறதில்ல. ஒருத்தவங்க கிட்ட ஒரு மாரி, ஒருத்தவங்க கிட்ட ஒரு மாரி. நமக்கு க்ளோஸ் ஆனவங்க கிட்ட ஒரு மாரி பேசுவோம். நமக்கு அன்ரிலேட்டடா இருக்கவங்க கிட்ட ஒரு மாரி பேசுவோம். ஸோ, நம்ம ஒரு பாகுபாடு இல்லாம எல்லார்கிட்டயுமே நல்லதே பேசுவோம். இனிமையா, சந்தோஷமா. ஒருத்தவங்கள பார்க்குறதே சந்தோஷம். அவங்க கிட்ட பேசுறது சந்தோஷம் அப்படின்ற மாரி, அவங்க கூட இன்டராக்ட் பண்ணா, அவங்களுமே சந்தோஷப்படுவாங்க. ஸோ, அந்த மாரி இனியவை பேசி, இனிய சொற்கள், நல்ல வார்த்தைகள், நல்ல எண்ணத்தோட இருந்து பேச பேசலாம். அப்படி பேசுறது தான் இனிமை. அந்த மாரி சந்தோஷத்த தவிர்த்து, எதுக்கு இந்த மாரி வன்சொற்கள், வன்மையான சொற்கள், இதெல்லாம் மத்தவங்கள புண்படுத்துறதுக்கு எதுக்கு? அப்படின்றது தான் இந்த குறளின் பொருளா இருக்கு. ஸோ, வி ஹேவ் ஸ்வீட். ஸ்வீட்டான ஒரு பழம் இருக்கு. நல்ல வார்த்தைகள் பேசுறது. காய் மாதிரி கசப்பா, புளிப்பா, கெட்ட தீய வார்த்தைகள், தீய எண்ணங்கள் இருக்குது. யூ ஹேவ் டு டேக் எனி ஒன். ஸ்வீட் ஆர் சோர். தி சாய்ஸ் இஸ் யோர்ஸ். ஸோ, இத்துடன் இனியவை கூறல் அதிகாரம் முடிந்தது. மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாய்.